நாம எல்லாருமே கோல்டு வார், வேர்ல்டு வார்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வார பார்த்துருக்கோம். கரண்ட் வார் பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஸோ அத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் குடுத்துட்டு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாமஸ் ஆல்வா எடிசன் தான் வந்து பல்பை எரிய வச்சாரு. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களையும் பார்த்தீங்கன்னா, இந்த பல்பை வந்து யூஸ் பண்ண வைக்கணும். அதுக்காக அவருக்கு வந்து கரண்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த டைமில் அவர் யூஸ் பண்ணது வந்து டிசி மோட்டார்ஸ் யூஸ் பண்ணாரு. அப்போ அந்த சமயத்தில் அவருக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த நிக்கோலஸ் டெஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட சொல்றாரு, நாம ஏன் ஏசி மோட்டார் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது? டிசி மோட்டார்ஸ் வந்து பவர் லாஸ் ரொம்ப அதிகமாகுது. அதனால நம்ம அதிகமான கரண்ட் போட்டால் கம்மியான கரண்ட் தான் மக்களுக்கு போய் சேருது. இதே நம்ம ஏசி மோட்டார் வச்சு யூஸ் பண்ணோம்னா பவர் லாஸ் ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் டெஸ்லா வந்து தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு தனியாக வந்துட்டு ஒரு பில்லியனர் கூட கை கொடுத்து ஏசி மோட்டார் டெவலப் பண்ணுறாரு. இதை பார்த்து இந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்காம போயிடுது. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தூக்கு தண்டனை கைதியை கொண்டு வந்து ஏசி கரண்ட்டை வந்து அவர் மேலே பயன்படுத்தி அவர் சாவடிச்சிடறாரு. அந்த சமயத்தில் நிக்கோலஸ் டெஸ்லா என்ன பண்ணுறாருன்னா, கரண்ட் அவர் மேலே ஏற்றி ஒன்றும் ஆகாத மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுலேருந்து மக்களுக்கு வந்து பயம் நீங்கிடுச்சு. ஸோ அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரையும் பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட் தான் பெரும்பாலும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க.